வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து புறா கூண்டு, கோழி கூண்டு. இது நான் கூட நாய் வளர்த்துற கூண்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். மறுபடியும் தான் கிட்ட போய் பார்க்கும்பொழுது புறா கூண்டுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது கோழி கடைங்களுக்கு வேணுங்கிற கூண்டுன்னு சொன்னாங்க. நல்லா சிறப்பாக தான் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் இதனுடைய ரேட்டு கேட்டோம்னாக்கா 4500 சொன்னாங்க. ஃபைனலாக என்ன ரேட்டு கொடுப்பீங்கன்னா வாங்க அனுசரித்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாய்க்கு வேணும்னா எந்த அளவுக்கு கேட்டிங்கன்னா செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது 5000 சில்லற வரும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து சில கட்டைகளும் ஆப்பிள் பெட்டி வருமில்ல, அதனுடைய அட்டைகள், அதாவது அந்த பலகையும் சன்னமான பலகை வச்சு தான் செஞ்சுருக்கிறாங்க. மேலே தகரம் போட்டு மூடிருக்கிறாங்க. ஓரளவுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்குது. நல்லா திறக்க மூட சௌகரியமாக இருக்குது. இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னாக்கா, சங்ககிரியிலேருந்து ஈரோடு போகிற வழியில் செட்டியார் கடை அப்படிங்கிற ஸ்டாப்பில் தாங்க இந்த கடை இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இவங்க கட்டிலாம் நிறையா செஞ்சு வச்சுருக்கிறாங்க. இதில் என்னென்ன மரத்தில் நீங்கள் கட்டில் செஞ்சவங்க கேட்டேன். இலந்த மரம், வேளா மரம், வெள்ளை வேளாம், இந்த 3 மரத்துலேயே தான் நான் கட்டில் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா டிசைனாகவே கட்டில் வந்து பின்னிருக்கிறாங்க. இதனுடைய விலையை கட்டணும்னா 3500 சொல்கிறாங்க கட்டிலோட ரேட்டு. அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இரும்பில் இருக்கிற செஞ்சு வச்ச கட்டில் வந்து 1800 சொல்கிறாங்க. இதை பாருங்க காட்டிகிட்டு இருக்கிறேன், அது இரும்பு கட்டிலுங்க. இது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு நடவண்டி, இது மாதிரி என்னென்ன வந்து மரத்தினால் செய்யப்பட்ட பொருள் வேணுமோ கேட்டோம்னாக்கா நாங்கள் ஆசிரியப்பட்டதாக வச்சுருக்கோம், செஞ்சு கொடுக்குறோம். இன்னும் தரமான கட்டில் வேணும்னாலும் அதுக்குரிய மரம் எடுத்து போட்டு செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரேட்டு அட்ஜஸ்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பக்கம் போகிறவங்க தேவைப்பட்டால் அந்த கடையை போய் பார்த்துக்கலாம்.